Taste the Daily. பெரம்பலூரில் திமுக சார்பில் ஆளுநரை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவலரை தாக்கி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். பெரம்பலூரில் திமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கு தர்ம அடி விழுந்திருக்கிறது. தாக்கப்பட்ட போலீசார் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து நழுவி செல்லக்கூடிய ஒரு அவலநிலைதான் இந்த திமுக ஆட்சியில் அரங்கேறி இருப்பதாக பாதிக்கப்பட்ட காவலர் வெந்து தணிகிறார். இன்றைக்கு திமுகவினுடைய பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் ஆளுநரை கண்டித்து, குறிப்பாக ஆளுநர் சட்டப்பேரவையிலே உரை நிகழ்த்தாததை கண்டித்து, வெளியே சென்றதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் என்பவருடைய தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அவர்கள் எந்த அனுமதியும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த காவலர் அங்கே ஆளுநருடைய உருவ பொம்மை, அதே போன்ற செருப்பு மாலை அணிவித்து அந்த உருவ பொம்மை இருக்கிற பொழுது அதை தடுக்க முற்பட்டிருக்கிறார் அந்த காவலர். அப்போது அவரை சரமாரியாக அடித்து துவைத்து உதைத்து மிதித்தெடுத்திருக்கிறார்கள் திமுகவினுடைய உடன்பிறப்புகள். ஒருபுறம் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு விட்டு பணம் கேட்டால் அவர்களை மூக்கை உடைப்பது திமுகவினுடைய உடன்பிறப்புகளுடைய வாடிக்கையாக இருக்கிறது. மற்றொரு புறம், அதாவது சைதிக் சாதிக் போன்றவர்கள் பெண்களை அநாகரிகமாக வாயிலே பேசுவதற்கு கூட வராத அளவிற்கு வன்மையான வார்த்தைகளை தடிமனாக பேசுகிறார் மற்றொரு உடன்பிறப்பு திமுகவை சேர்ந்தவர். இன்னொரு திமுகவினுடைய உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் குறித்து கடுமையாக, அதே போன்று அநாகரிகமாக, அருவருக்கத்தக்க விதமாக பேசி வருகிறார். இன்னொரு புறம் திமுகவினுடைய கூட்டங்களிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்துகிறார்கள். கேட்டால் அதற்கும் பதிலில்லை, அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லை. மற்றொரு புறம் ஒரு போராட்டத்திலே அனுமதி இல்லாமல் நடத்துகிறது திமுக அரசு. மற்றவர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்கள் முன்கூட்டியே கைது செய்கிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நின்றிருக்கிறார்கள். ஆளுநருடைய செருப்பு அணிவித்த உருவ பொம்மை இருக்கிற போது அதை தடுக்க முற்பட்ட பெரம்பலூர் இருக்கக்கூடிய காவலருக்கு தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினுடைய உடன்பிறப்புகள். நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப்படுகிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் தான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. பாதிப்புக்குள்ளான காவலர் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் போதும் என்று அவர் நழுவி சென்றிருக்கிறார். அந்த அளவிற்கு தாக்கப்பட்டிருக்கிறார். தாக்கப்பட்ட காவல்துறையினர், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உரிய இழப்பீடு, குறிப்பாக தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரம்பலூர் மாவட்டத்திலே இன்றைக்கு பாதுகாப்பு பணியில இருந்து காவல்துறையினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எப்பொழுதுமே காவல்துறை மக்களின் நண்பன் என்று சொல்லுவார்கள். ஆனால் திமுகவுடைய உடன்பிறப்புகள் அவர்களை இன்றைக்கு வெளுத்து துவைத்து எடுத்திருக்கிறார்கள். இதற்கு சட்டம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட காவல்துறையுடைய தரப்பிலே கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.